கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போமாக. கடந்த முறை பல காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம். ஆக்கினை தீர்ப்பை குறித்து நாம் தியானித்தோம். நியாய தீர்ப்பை குறித்து நாம் தியானித்தோம். அந்த பல காரியத்தை நாம் தியானித்தோம். ஆகவே இதெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டோம் தான். ஆனால் அதே நேரத்தில் அவரை நாம் இழக்க முடியும் என்று சொல்லி பல காரியத்தை நாங்கள் வாசித்தோம். வேதத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையில் பின்மாற்றம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது என்று சொல்லி நாங்கள் சத்துரு பின்மாற்றம் அடைக்கிறதுக்கு கேட்டு விதமாக நம்மை நடத்துவான் என்று சொல்லி நாம் பல காரியத்தை நாம் தியானித்தோம். என்றால் அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று அவன் சுற்றி வகை தேடி திரிகிறான்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்போ அதனால தான் மிகவும் கவனமாக இருக்கணும். தெளிந்து புத்தி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். என்றால் நம்முடைய எதிராளி பிசாசு எப்படியாவது நம்மை விழத்தள்ள முயற்சிப்பான். ஆதாம் ஏவாளை விழ தண்ணினது போல நம்மை விழத்தள்ளாமல் முயற்சிப்பான். அதனால் தான் ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவை. அதான் உன்னதத்தின் வருகிற பலனாலே நாம் தரிப்பிக்கப்பட வேண்டும். அதான் நான் இயேசு சொல்லுகிறான், நீங்கள் காத்திருங்கன்னு சொல்லி. அந்த உன்னத பலன் இல்லாமல் உங்களோட வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ முடியாது. என்றால் நீங்கள் தோல்வி அடைந்து விடுவீங்கள். அதான் நான் சொல்லுகிறேன், நீங்கள் காத்திருங்கன்னு சொல்லி. அப்போ அந்த உன்னத பலன் ஒவ்வொரு நாள் நமக்கு தேவை. அதற்காக நாம் வாஞ்சியோடு ஜெபம் பண்ண வேண்டும். விடிய எழுமனுடன் ஆண்டவரே இந்த நாளில் உடைய உன்னத பலத்தாலே என்னை நிரப்புங்கன்னு சொல்லி நான் ஜபிக்க வேண்டும். என்ற அந்த உன்னத பலன் இல்லாமல் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்முடைய மாம்ச பலத்தாலே நாம் பரிசுத்தமாய் வாழ முடியாது. அப்போ அவருடைய உன்னத பலன் நமக்கு தேவை. அதான் கடந்த முறையெல்லாம் எவ்வளோ நாம் தியானித்தோம் அந்த காரியங்களை குறித்து. பாருங்கள், அதான் ஆவி கேட்டபடி நான் நடப்பதற்கு செய்ய வேண்டியது என்ன அதான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அந்த ஆவி கேட்டபடி நடந்தால்தான் அந்த மீட்கப்படும் நாளுக்கு நான் பங்கு பெற முடியும். அதான் ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவை. ஆவியானவர் என்னை நடத்துகிறது கேட்ட விதமாய் நான் நடக்க வேண்டும். என்று ஆவியானவர் நடத்தாட்டால் மாம்சம் என்னை நடத்த தொடங்கிடும். அப்போ மாம்சம் பார்த்தீங்கன்னா பிசாசு இந்த மாம்சத்தை நடத்துவானத்தான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. ஆனால் அவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டு இருக்கிறவர்கள் மயக்கும் தெளிவு வர வேணும்னு சொல்லி அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். அப்போ அவன் என்ன செய்வான்டா, அவனுடைய இச்சைப்படி செய்வதற்கு என்னுடைய சரீரத்தை அவன் பயன்படுத்துவான். அப்போ அந்த மயக்க நிலைமையில் இருப்பேன். அப்போ அவன் நடத்துவது எனக்கு தெரியாமல் இருக்கும். அதான் மிகவும் கவனமாக இருக்கும். அதான் ஆவி கேட்டபடி நாம் நடக்குவேன். அதான் நான் ஆவி கேட்டபடி நான் நடப்பதற்கு செய்ய வேண்டியது என்ன தான் நாம் கற்றுக்கொண்டு வாரோம். முதலாவது நாங்கள் பார்த்தோம், உன்னதத்திலிருந்து வரும் பலனாலே நாம் தரிப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ரெண்டாவது சத்திய ஆவியானவர் என்றென்றைக்கும் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை நாம் தியானித்தோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது 3வது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆவது அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ 3வது என்னென்னு சொன்னால், ஆவியானவராலே நிறைந்த ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். முதலாவது உன்னதத்தில் வரும் பலனாலே நான் தரிப்பிக்கப்பட வேண்டும். 2வது சத்திய ஆவியானவர் என்றென்றைக்கும் என்னோடு கூட இருக்க வேண்டும். அப்போ 3வது பார்த்தீங்கன்னா ஆவியானவராலே நிறைந்த ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதுதான் முக்கியம். அப்போ அப்போஸ்தலர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆவியானவராலே நிறைந்தவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். அவங்களுடைய ஊழியம் எல்லாம் பார்த்தீங்கன்றால் ஆவியானவராலே நிறைந்தவர்களாய் அவர்கள் செயல்பட்டார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் ஃபுல்லாக வாசிச்சிங்கள் என்றால் ஆவியானவர் வழிநடத்துகிற விதத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது. அப்போ இங்கே என்ன நாங்கள் பார்க்குறோம் என்றால் பாருங்கள், இயேசு பரிசுத்த ஆவியாலே நிறைந்தவரா என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது என்ன சார், யோர்தானை விட்டு திரும்புகிறார். 3வது ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு. அப்போ ஆவியானவர் அவரை நடத்துகிறார். அப்போ ஆவி நிறைவு எனக்கு இருந்தால்தான் ஒன்று பார்த்தீங்கன்னா யோர்தானை விட்டு திரும்பி, அடுத்தது ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு. அப்போ 2 காரியத்தை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது. ஒன்று யோர்தானை விட்டு திரும்ப வேண்டும். 2வது அவராலே நடத்தப்பட வேண்டும். யார்? பரிசுத்த ஆவியானவராலே நாம் நடத்தப்பட வேண்டும். அப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே விட வேண்டிய யோர்தான்கள் இருக்கிறது. யோர்தான்னு சொல்லும்போது பாருங்கள், இயேசு அங்கே யோர்தானிலே ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அது வேதத்தின்படி ஞானஸ்தானம் போய் எடுக்க வேண்டும். ஆனால் அவர் அதோடு அங்கே இருக்கவில்லை. அவர் யோர்தானை விட்டு திரும்புகிறார். திரும்பி என்ன செய்யப்படுகிறது என்றால் ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு
கொண்டு போகப்பட்டு என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த யோர்தான் வந்து பல பேருக்கு இந்த யோர்தான் பார்த்தீங்கன்னா இன்னும் பல பேருடைய வாழ்க்கையில் இந்த யோர்தான் காணப்படுகிறது. அப்போ இந்த யோர்தானை நாம் என்ன செய்யணும்னா அந்த யோர்தானை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். அந்த யோர்தானை விட்டு நாம் திரும்ப வேண்டும். அவர் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். பாருங்கள், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17-18. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு பல பேருக்கு பார்த்தீங்கன்னா யோர்தான்கள் இருக்கிறது. அப்போ இந்த யோர்தானை விட்டு நாம் திரும்ப வேணும், அதாவது அந்த காரியத்தை விட்டு மனம் திரும்ப வேணும் என்று சொல்லி தான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ மனம் திரும்புவதற்கு எனக்கு என்ன தேவை என்றால் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு எனக்கு வேண்டும், நிறைந்த ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும். அப்போ தான் தான் நாங்கள் பார்த்தோம், அவர் கண்டித்து உணர்த்துகிறவர் என்று சொல்லி பார்த்தோம், சத்தியத்துக்குள்ளாமை நடத்துகிறவர் என்று நாங்கள் பார்த்தோம். அப்போ பல காரியங்களை ஆவியானவர் எனக்குள்ளே அவர் செய்கிறார். ஏன்னா இந்த மாம்சம் எனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருக்கும். இந்த மாம்சம் பார்த்தீங்கன்னா நான் மாம்சத்தின் நடக்கிறது கேட்டு விதமாக இந்த மாம்சம் என்னை தூண்டி கொண்டிருக்கும். அதான் கலாத்தில் நாங்கள் பார்க்குறோம், ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் மாம்சுக்கு விரோதமாக ஆவியும் ஒன்று கொண்டு இச்சிக்கிறது என்று சொல்லி. அப்போ நாம் செய்ய விரும்புவதை செய்யாதபடிக்கு அவைகள் ஒன்று கொண்டு தடையாக இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ நாம் எதை நாம் செய்ய விரும்புகிறோமோ பாருங்கள், அது கொண்டு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கும். அதான் இங்கே நான் பார்க்குறோம். அப்போ யுத்தம் அங்கே நடக்கிறது. அப்போ மாம்சம் பலம் கொண்டால் மாம்ச காரியத்தை நாம் என்ன செய்வோம், மாம்ச காரியங்களை தான் நாம் சிந்திப்போம். அப்போ நாம் என்ன செய்யணும், ஆவி கேட்டபடி நடக்க வேண்டும் என்றால் ஆவி நிறைவு எனக்கு முக்கியம். அப்போ அது நிறைந்து இருக்க வேண்டும். பாருங்கள், கிளாஸ் எண்ணெய் எடுக்கும் போது பாருங்கள், ஃபுல்லாக அங்கே தண்ணீர் இருந்தால் அதுக்கு எதிராக வேறு ஜூஸோ வேறு எந்த கோப்பியோ பார்த்தீங்க எதையும் நாங்கள் ஊற்ற முடியாது. ஏன்னா அது கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி இருக்கிறது, அதுதான் நிறைவு. அப்போ இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவி நிறைவு இல்லாட்டால் அது அரைவாசி இருந்தால் அரைவாசி வேறு எந்த காரியம் ஊற்றலாம், வேறு பார்த்தீங்கன்னா அழுக்கான தண்ணீரை ஊற்றலாம். அப்போ அது என்னுடைய வாழ்க்கையை கெடுக்கும். அதனால தான் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இருக்க வேண்டும். பாருங்கள், அதுதான் மிக முக்கியம். பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த கிளாஸை நீங்கள் பார்க்கும்போது இந்த கிளாஸில் பாருங்கள் அரைவாசி தண்ணீர் தான் இருக்கிறது. அப்போ இந்த அரைவாசி இடம் இருக்கிறது. அப்போ தான் இந்த அரைவாசி இருந்தால் மாம்சம் அதில் பலம் கொள்ள முடியும். அப்போ அதனால தான் மிகவும் கவனமாக இருக்கும். அப்போ ஃபுல்லாக தண்ணீர் இருந்தால் அங்கே ஊற்றுறது கொண்டும் இருக்காது, ஒன்று ஊற்றினா எல்லாம் வெளியில் போகும். அப்போ தான் ஆவி நிறைவு முக்கியம். அப்போ இதில் ஆவி நிறைவு இருந்தால் ஆவியானவர் தான் நடத்துவார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கை எப்படி என்றால் கொஞ்சம் ஆவி நிறைவு இருக்குது, கொஞ்சம் அங்கே ஆவியாக நடத்துறதுக்கு நாம் இடம் கொடுப்போம். ஆனால் முழுவதும் மாம்சத்துக்கு நடத்துறது இடம் கொடுக்குறோம். அப்போ அரைவாசி பார்த்தீங்கன்னா மாம்சத்தான் இருக்கிறது. அப்போ அதனால் அந்த மாம்சத்துக்கு இடம் வராத படிக்குத்தான் வேதம் என்ன சொல்கிறது, பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவராக இயேசு காணப்பட்டார். அப்போ அந்த ஃபுல் தண்ணி இருக்க வேண்டும், அப்போ அந்த நிறைவு இருக்க வேண்டும். அப்போ அந்த நிறைவு இருந்தால் தான் பார்த்தீங்கன்றால் ஆவியானவர் என்ன செய்வார்னா மனம் திரும்புவது கேட்ட காரியத்தை எனக்கு செய்வார். அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு, ஏன் ஆனபடியால் சொல்லப்படுகிற என்றால் 16ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்மதம் ஏது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடியால் எந்த மாம்சத்துக்கும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அதனால தான் பரிசுத்த ஆவி நிறைவு நமக்கு முக்கியம். இந்த ஆவியான ஃபுல்லாக அந்த கிளாஸ் எப்படி ஃபுல் தண்ணி இருந்தால் மற்ற காரியம் ஊற்ற முடியாது. என்ன மற்ற காரியம் ஊற்றினா அது வெளியில் சிந்தப்படும். அப்போ அதே போலத்தான் ஆவி நிறைவு இருந்தால் எந்த உலக காரியம் எனக்குள் வர முடியாது என்று அதுக்கு இடம் இருக்காது, ஆவியான இடம் கொடுக்க மாட்டார். அதான் நீங்கள் நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் பாருங்கன்னா தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்மதமே. அப்போ உலக காரியம் எனக்குள் இருக்கிறதுக்கு சம்மதமே. ஏனென்றால் தேவனுடைய ஆலயம் என்னுடைய சரீரம். அப்போ நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அப்போ எனக்குள்ளே ஆவியானவர் என்ன செய்கிறார், வாசம் பண்ணி எனக்குள்ளே உலாவுகிறார். அப்போ எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், எனக்குள்ளே உலாவுகிறார். ஆவியான் வந்து போவது இல்லை, எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அதான் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நாம் சில நேரம் சபையில் இப்போ ஆவியானவரை வாரும் என்று நாம் சில பாட்டை படிப்போம்.
பாருங்கள், ஆவியானவர் வந்துட்டார், எனக்குள்ளே இருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட நிறைவு இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு முக்கியம். அப்போ இன்றைக்கு நிறைவு இல்லாதவர்கள் தான் ஆவியானவரை வாரும்னு சொல்லி இன்றைக்கு ஜெபம் பண்ணுகிறார்கள், பாட்டையும் கூட படிக்கிறார்கள், ஆவியான இறங்கி வாரும்னு சொல்லி. அப்போ நாம் ஆவி நிறைந்திருந்தால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆவியான எனக்குள் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணி அவர் எனக்குள்ளே உலாவுகிறார். அப்போ அவர் என்ன சொல்ல? அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்போ அவனுடைய தேவன் என்று சொல்லப்படுகிறது. நான் அவருடைய ஜனமாக இருப்பேன். அப்போ நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அதுக்கு பிறகு தான் ஆனபடியினால் தான் சொல்லப்படுகிறது, நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு. அப்போ நான் அவங்களுடைய நடுவிலிருந்து புறப்பட்டு போகாட்டா இப்போ என்ன நடக்கும் என்றால், மாம்சம் என்னை மேற்கொள்ள தொடங்கி விட்டுரும். அதை நாங்கள் பார்க்குறோம். அரவாசி தண்ணீர் இருந்தால் நிறைவனுக்கு இல்லாட்டா அந்த நிறைவு குறைந்து போனால் பாருங்கள், அந்த இடத்தை நிரப்புவது மாம்சமாக இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே வேதம் சொல்லுகிறது. அதனாலே நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடியாலே, அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியாலே, உங்களுக்குள்ளே அவர் உலாவுகிறபடியினாலே எந்த மாமிசக்காரி உங்களுக்குள் வராதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போயின்னு சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாம் அநேகர் புறப்பட்டு போகிறோம், ஆனால் பிரிந்து போவது இல்லை. அதான் ஆபத்து. இன்றைக்கு பிரிந்து போனால்தான் நாம் தப்ப முடியும். இன்றைக்கு அநேகருக்கு பார்த்தீங்கன்னா புறப்பட்டு போக விருப்பம் இருக்குது. ஆண்டவரை நான் அதை செய்யக்கூடாது, ஆண்டவரை அந்த பாவத்தை நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாம் சொல்லுகிறோம். ஆனால் அதை விட்டு நாம் பிரிந்து போவதில்லை, அந்த இடத்தை விட்டு நாம் பிரிந்து போவதில்லை. அப்போ அதான் வேதம் சொல்லுகிறது, புறப்பட்டு பிரிந்து போய். அதான் ஆபிரகாமை ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தகப்பன் விட்ட இனத்தை எல்லாத்தையும் விட்டு நீ போன்னு சொல்லி. அப்போ போனால்தான் நாம் தப்ப முடியும். ஆபிரகாம் சொல்ல, ஆண்டவர் நான் இங்கே இருக்கிறேனே, இங்கே நீரை ஆசீர்வதி, நீரை எங்கே இருந்தாலும் ஆசீர்வதிக்கிற தேவன் தானேன்னு சொல்லி ஆபிரகாம் சொல்லவில்லை. சொன்ன உடனே தகப்பன் வீட்டையும் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் புறப்பட்டு போய்விட்டார். என்ற சில காரியங்கள் நமக்கு இடைஞ்சலாக இருக்கும், சில காரியங்கள். அதனால் நாம் என்ன செய்வோம்னா, புறப்பட்டு பிரிந்து போய் அதுக்கு தான் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அந்த அசுத்தமானதை தொடாது இருக்க வேண்டும் என்றால் நாம் முதல் என்ன செய்ய வேண்டும் என்றால் புறப்பட்டு போக வேண்டும், ரெண்டாவது பிரிந்து போக வேண்டும். அது முக்கியம். சில காரியத்தை நாம் பிரிந்து போக வேண்டும். சில காரியத்தோடு நாம் இருந்தோம் என்றால் அந்த காரியம் அசுத்தமானதை செய்யவும் அசுத்தமானதை தொடவும் காலப்போக்கில் அதனை நடத்தும். அந்த லோத்தை நாங்கள் பார்க்குறோம். அவர் சோதமுக்கு எதிராக அவர் என்ன கூடாரம் போட்டார், காலப்போக்கில் சோதமுக்குள்ளே போய்விட்டார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோதமின் வாசலிலே வந்து விட்டார். அவர் மட்டும்தான் வந்தார், குடும்பம் வரவில்லை. அப்போ நாம் பிரிந்து போக வேண்டும். கடைசியாக பார்த்தீங்கன்னா குடும்பமாக அந்த சோதமை விட்டு பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. அப்போ அதை எது நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிறதோ அது சொல்லப்பட்டபடி நாம் புறப்பட்டு பிரிந்து போக வேண்டும். அப்போதுதான் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அசுத்தமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே வராது. கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் எனக்குள் வராது. கர்த்தரை வேதனை உண்டாக்குற காரியங்கள், அதான் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ துக்கப்படுத்துகிற காரியங்கள் எனக்குள் வராது. அப்போ அதை நான் தவிர்க்க வேண்டும் என்றால் நான் புறப்பட்டு போக வேண்டும், பிரிந்து போக வேண்டும். இது ரெண்டு மிக மிக முக்கியம். அப்போ இந்த காரியத்தை நான் செய்தால்தான் அசுத்தமானதை நான் தொடாதபடிக்கு நான் காத்துக்கொள்ள முடியும். அதுக்கு பிறகு தான் வேதம் சொல்லு 18ஆம் வசனத்திலே, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்லிங்க நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதனால் தான் மிக முக்கியம். அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் தான், ஆனால் உலகத்தை விட்டு நம்மால் திரும்ப முடியவில்லை. உலக காரியத்தை நம்மால் விட முடியலை. அந்த உலகத்தை வெறுத்து தள்ள முடியலை நம்முடைய வாழ்க்கையிலே. பாருங்கள், உலகத்தில் வாழ்கிறோம் தான், அந்த உலகத்தை வெறுத்து தள்ள முடியலை. அதாவது அதை விட்டுட்டு பிரிந்து போக நம்மால் முடியலை. உலகம் ஒரே இழுத்து கொண்டிருக்கிறது. அப்போ அதனால தான் நாம் என்ன செய்கிறோம், பல முறை நாம் விழுந்து போகிறோம். அப்போ வேதம் சொல்லுகிறபடி அதை புறப்பட்டு பிரிந்து போக முடியாதபடி இருக்கிறது. அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனம் நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன், அவளுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு,
அவர்களுடைய மகிமை அவர்களுடைய இலச்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு சில யோதான்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நமக்கு கேடு உள்ளதாக இருக்கிறது. அப்போ இங்கே நாங்கள் பார்க்கும்போது அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். பாருங்கள், வேறு விதமாய் நடக்கிறார்கள். அதான் கிரியை, அதான் நம்முடைய கிரியைக்கு ஏற்ற விதமாக நமக்கு பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பு இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்போ அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார். கொஞ்சம் பேர் இல்லை, அநேகர் நடக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனை அறிந்தவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், ஜெபம் பண்ணுகிறவர்கள், பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் இன்றைக்கு வேறு விதமாய் நடக்கிறார்கள். பாருங்கள், என்னண்டா அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் சிலுவைக்கு எப்படியா பகைஞர். அப்போ என்னண்டா ஆண்டவர் சொல்லுகிறபடி அவங்களுடைய வாழ்க்கை இல்லை. ஊழியம் செய்கிறார்கள், பிரசங்கம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை சரியில்லை. அதான் வேத பாருங்க பரிசேயரை போல் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. அவங்க எல்லாம் செய்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பது இல்லை. அத்தான் அவர்களை பார்த்து ஐயோன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அத்தான் இப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன் என்று சொல்லி பாருங்க. அப்போ இவர்கள் எல்லாரும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு மனம் யோர்தானை விட்டு திரும்பவில்லை. அப்போ இன்னும் யோர்தான் தான் அவங்களுக்குள் இருக்கிறது. மனம் திரும்புதல் பாடு இல்லை என்று இல்லை, அவர்களுக்கு மனம் திரும்பவில்லை. பாருங்க, அவருடைய முடிவு அழிவு. அதான் அழிவு. அப்போ நான் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு இருக்கிறது. அப்போ அந்த முடிவு யாரும் தப்ப முடியாது. அந்த முடிவுக்கு எல்லாரும் தான் வர வேண்டும். ஆனால் அந்த முடிவை எப்படி நான் முடிக்க போகிறோம் என்று முக்கியம். பாருங்க, அப்படிப்பட்டவர் பாருங்க, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராக இருக்கிறவர்களை முடிவு பார்த்தீங்கன்னா அழிவுன்னு சொல்லப்படுகிறது. அடுத்து அவங்களுடைய தேவன் வயிறு. அப்போ எதுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்குறான்னா உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார்கள். அதான் வயிறு. அப்போ பாருங்கள், சாப்பிட்றது, புசிப்பு, குடிப்பு, உல்லாசமாய் வாழ்வது, ஆடம்பரமாய் வாழ்வது, அதற்காக பிரயாசப்படுகிறவர்கள். அதான் அவங்களுடைய தேவன் வயிறுன்னு சொல்ல, அதுக்கு தான் நான் முதலிடம் கொடுக்கிறார்கள். உலக வாழ்க்கைக்காக ஒரு பாருங்கள், ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்காக, செழிப்பான ஒரு வாழ்க்கைக்காக, ஆடம்பரமான ஒரு வாழ்க்கைக்காக அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதான் அது தேவனாய் மாறிவிட்டது அவர்களுக்கு. அதான் பார்க்குறோம், வயிறு, அவர்களுடைய மகிமை அவளுடைய இலச்சையே. பாருங்கள், அதான் அந்த இலச்சைக்காகத்தான் அது மகிமை. அப்போ உலக காரியங்கள் இலச்சை உண்டாக்குற காரியங்கள். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள் கன்றுக்குட்டி உண்டாக்குனாங்க. அதை என்ன சொன்னாங்க, உண்டாக்கி கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லி பாருங்கள் அவங்க என்ன செய்தாங்க, புசித்து குடித்து உட்கார்ந்து விளையாடவும் அவர்கள் ஆரம்பித்தார்கள். அங்கே பார்க்குறோம் பாருங்கள், அதான் இலச்சை. இன்றைக்கு பல காரியங்கள் அது பாருங்கள் இலச்சையை நாம் செய்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை மீறி நடக்கிறது. இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். இதில் அவங்களுடைய மகிமை அவருடைய இலச்சையை அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அப்போ பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிற போது அதெல்லாம் இலச்சையை கொண்டு வருகிறது, கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வராது. ஒருவேளை உலகத்தில் எனக்கு ஒரு மகிமை இருக்கும். பாருங்கள், படிப்பு ஒரு மகிமையாக இருக்கிறது, பணம் ஒரு மகிமையாக இருக்கிறது. ஆனால் பாருங்கள், அதோட முடிவு பாருங்கள் இலச்சையை உண்டாக்குறது. அது இன்றைக்கு பாருங்கள், படித்தவர்களை பார்க்கும்போது இன்றைக்கு பல பேர் பல பாவ கட்டிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். இலச்சையை உண்டாக்குறது. பணம் பாருங்கள், பணம் ஒரு மகிமை தான் பல பேருக்கு உலகத்திலே. ஆனால் அந்த பணத்தினாலே வருகிற காரியங்களை பாருங்கள். இன்றைக்கு பணத்தை வைத்து எத்தனை பேர் எவ்வளோ தீமையான காரியங்களை செய்கிறார்கள் என்று பாருங்கள். அது இலச்சை தான் கொண்டு வருகிறது. படிப்பும் அதே போலத்தான். படிப்பு நல்லது தான், ஆனால் அது நமக்கு இலச்சையை கொண்டு வரக்கூடாது. கர்த்தரை விட்டு நம்மை தூரப்படுத்தக்கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையில் முதலிடமாக இருக்கக்கூடாது. அதான் உலக காரியங்கள் அதெல்லாம் நமக்கு இலச்சையை தான் கொண்டு வரும். மற்ற இங்கே நாங்கள் பார்க்குறோம். ஏனென்றால் அவர்கள் பூமி கடத்தவைகளை சிந்திக்கிறார்கள்னு சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் நாம் தப்ப வேண்டும். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா நாம் அதை ஆவினால் நிறைந்திருந்தால்தான் இந்த காரியங்கள் எனக்குள் குடிக்கொள்ளாதபடிக்கு அந்த நிறைவு தான் என்ன செய்ய மாட்டா அதை தப்பி நான் கடந்து போவதற்கு அது உதவி செய்யும். அதான் வேதம் சொல்கிறது, ஆவினாலே நிறைந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி. அவற்றை நிறைவு இருந்தால் வேறு எந்த உலக காரியங்களும் எனக்குள்ளே தங்க முடியாது. என்ன இடம் இல்லை தங்குறதுக்கு. என் ஆவியானவர் ஃபுல்லாக இருக்கிறார், தான் உலாவுகிறார், எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அதனால் இந்த உலக காரியம் எனக்குள்ளே வர முடியாது. பார்த்தாலும் அது போய்விட்டுரும். ஏண்டா நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆவியானவரை நிறைந்த ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேன். பிசாசுக்கு அங்கே இடம் இல்லை. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15-16 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல
அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்போ பாருங்கள், எவ்வளோ காரியத்தை நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஒரு வெதுவெதுப்பான வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். அப்போ வெதுவெதுப்பான வாழ்க்கை எப்படி என்றால், ஒரு கால் உலகம், இன்னொரு கால் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய இதில் வச்சிருக்கிறோம். அதான் அப்போ ஆவியினால் நிறைவு இல்லை. அப்போ கொஞ்சம் ஆண்டவர், கொஞ்சம் உலகம். இந்த உலகத்தையும் விட விருப்பம் இல்லை. இந்த உலக ஆசையும் இழுக்குது அவர்களை. அப்போ உலகமும் வேண்டும், ஆண்டவரும் வேண்டும். வியாதி வரும்போது, ஆபத்து வரும்போது ஆண்டவர்கிட்ட போக வேண்டும். மற்றபடி உலகத்தை நல்ல உல்லாசமாய் வாழ வேண்டும். அப்போ உலகமும் வேண்டும். அப்போ இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்களாம்? தங்களை ஏமாற்றி கொண்டு எப்படி இருப்பார்களாம்? வெதுவெதுப்பாக இருப்பார்கள். அப்போ அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கு வேதம் சொல்லுகிறது பாருங்க. நீ இப்படி குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். பாருங்க, கர்த்தரே சொல்லுகிறார், நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். மனு திரும்ப உனக்கு விருப்பம் இல்லை. நீ ஒரு பக்கம் ஆண்டவர் என்று இருக்கிறாய், மற்ற பக்கம் கிழமை நாட்களே உலக காரியத்தோடு நீ ஈடுபட்டு கொண்டிருக்கிறாய். ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே பாருங்க, உடனே கை ஊற்றி ஆண்டவரே நீர் இல்லாமல் எனக்கு வேறு ஆசை இல்லை என்று சொல்லுகிறாய். ஆனால் கிழமை நாட்களில் பணம் ஆசையோடு திரிகிறாய், உலக ஆசையோடு திரிகிறாய். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை வேறொரு ஆசை இல்லை, ஆண்டவர் நீர் இல்லாமல் என்று சொல்லி பொய் சொல்லுகிறாய். அதான் வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் தருணம் கொடுப்பார், வாய்ப்பு கொடுப்பார். அதான் நம்முடைய ஆண்டவர் உடனே தண்டிக்கிறவர் அல்ல, வாய்ப்பு கொடுத்து கொண்டிருப்பார். ஆனால் அப்போ மனம் திரும்பாமல் போகும்போது தான் அங்கே யோவான் 15:2 சொல்லப்படி அறுத்து போடுவார். இங்கே பார்க்குறோம் வாந்தி பண்ணி போடுவார். பாருங்க, அந்த நிலைமை வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் பரிசுத்த ஆவியானவர் நிறைந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்ற அப்படி நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கும்போது இந்த உலக காரியம் எனக்குள்ள வராது, கொடிக்கொள்ள முடியாது. அப்போ ஆவியான என்னை ஃபுல்லாக நடத்தி கொண்டு வருவார். அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் அதான் வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கை என்று நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதிலிருந்து நாம் தப்ப வேண்டும். அப்போ இந்த காரியம்தான் மிக முக்கியம். பாருங்கள், இதற்காகத்தான் ஆவியினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். பாருங்கள், யோவான் 16:8 சொல்லுகிறது, ஆவியானவர் என்ன செய்வார் என்றால் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி. அப்போ நான் வெதுவெதுப்பான வாழ்க்கை வாழாதபடிக்கு ஆவியான நிறைவு எனக்கு இருக்கப்படியால் அவர் கண்டித்து உணர்த்துவார். அப்போ எனக்கு ஆபத்து வருவதற்கும் என்னுடைய வாழ்க்கையில தீங்கு வருவதற்கும் ஆவியார் இடம் கொடுக்க மாட்டார். உடனே அவர் எச்சரிப்பார், தான் கண்டித்து உணர்த்துவார். அப்போ உடனே நான் மனம் திரும்ப முடியும். அப்போ இந்த காரியம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் இனி காலம் செல்லாது, ஆண்டு வருகை சீக்கிரமாக இருக்க போகிறது. அப்போ நீங்களும் ஆயத்தப்பட வேண்டும். எப்படி நோவா பார்த்தீங்கன்னா முதலாவது தான் பயபக்தி உள்ளவராய் மாறி தன் குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு அவர் பேழையை உண்டு பண்ணினார். அப்போ அவர் மனம் திரும்பி அவர் சரியான வழியிலே அவர் வருகிறார். அடுத்து குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அப்போ இந்த நாட்களிலே நானும் நீங்களும் குடும்பத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்போ முதலாவது என்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும், ஒரு பயபக்தி என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும், ஆவியினாலே நிறைந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு இருக்க வேண்டும். அப்போ தான் யோர்தானை விட்டு நாம் மனம் திரும்ப முடியும். ரெண்டாவது காரியத்தை பார்க்கும்போது பாருங்கள், பரிசுத்த ஆவியானவராலே அவர் நடத்தப்பட்டார். அப்போ அது பிறகு பார்த்தீங்க, ஆவி நிறைவு எனக்கு இருந்தால்தான் எல்லா காரியங்களும் ஆவியானவரை நடத்துவார். சின்ன காரியமோ பெரிய காரியமோ எல்லாம் ஆவியானவராலே நடத்தப்படக்கூடிய விதமாக இருக்கும். அப்போ எல்லாம் ஆவியானவரை முழுவதும் நடத்த வேண்டும். அப்போ எல்லா காரியத்திலும் அவர் கண்டித்து உணர்த்துவார், எனக்கு எச்சரிப்பார், வரப்போகும் காரியங்கள் குறித்து எனக்கு அவர் எச்சரிப்பார். அப்போ நான் தப்ப முடியும் இந்த காரியங்களிலே. அதை இங்கே நாங்கள் பார்க்க யூதா 20:21 உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் வாசிக்கிறோம். பாருங்கள், அப்போ இது என்ன சொல்லப்படுகிறது பார்த்தீங்கன்னா, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. அப்போ அந்த விசுவாசத்து மேல் உறுதிப்படுத்தி கொள்வதற்கு எனக்கு உதவி செய்கிறவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு. அப்போ அந்த நிறைவு எனக்கு இருந்தால்தான் பாருங்கள், வேதம் என்ன உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்து மேல். அந்த விசுவாசத்துக்கு எப்படி பெயர் சொல்லப்படுகிறது? மகா பரிசுத்தமான விசுவாசம் என்ற இந்த விசுவாசம் தான் எனக்கு முக்கியம். முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறதுக்கு இந்த விசுவாசம் எனக்கு முக்கியம்.
எப்படி ரட்சிப்பு அடைவதற்கு விசுவாசம் காரணமாக இருந்ததோ அதே போல் என்னுடைய வாழ்க்கையை நான் இங்கே முடிப்பதற்கும் விசுவாசத்தை நிலைத்திருக்க வேண்டும், உறுதியோடு நிலைத்திருக்க வேண்டும். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, அப்போ என்ன சொல்லப்படுகிறண்டா பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண சொல்லப்படுகிறது. அப்போ என்னென்றால் எல்லாம் பரிசுத்த ஆவிக்குள் தான் செய்ய வேண்டும். அப்போ என்னுடைய ஜெபம் பரிசுத்த ஆவிக்குள் இருக்க வேண்டும், என்னுடைய பார்த்தீங்கன்னா ஊழியம் இருக்க வேண்டும், நான் செய்கிற எல்லா காரியங்களும் சின்ன காரியமோ பெரிய காரியமோ அதெல்லாம் பரிசுத்த ஆவிக்குள் செயல்படாதாண்டா பரிசுத்த ஆவின் நிறைவினாலே நான் செய்ய வேண்டும். இன்றைக்கு அப்படி நாம் நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? இன்றைக்கு ஜெபம் எப்படி இருக்கிறது? எப்படி நான் ஜெபிக்கிறேன்? மாம்சத்தினாலே ஜெபம் பண்ணுகிறேனா, பழக்கப்பட்ட ஜெபத்தை நான் செய்கிறேனா, அல்லது பரிசுத்த ஆவிக்குள் நான் ஜெபம் பண்ணுகிறேனா? அப்போ இந்த கடைசி காலத்திலே ஒரு பழக்கப்பட்ட ஜெபத்தை செய்தால் நாம் தப்ப முடியாது. அப்போ நான் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும், அதான் முக்கியம். அதே போலத்தானே என்னுடைய பிரசங்கம் அப்படி இருக்க வேண்டும், என்னுடைய கிரியைகள் அப்படி இருக்க வேண்டும். எல்லா காரியங்களும் சின்ன காரியமோ பெரிய காரியமோ அதெல்லாம் பரிசுத்த ஆவிக்குள் இருக்க வேண்டும். அதுக்காக தான் சொல்லப்படுகிறது என்றால் உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்து மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, அப்போ நாம் விசுவாசத்தை நம்மை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதான் பவுலப்பன் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ இப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்போ இந்த விசுவாசம் முக்கியம். நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு இந்த விசுவாசம் முக்கியம். ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா விசுவாசம் முக்கியம். அதான் அவன் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ விசுவாசத்தை காத்து கொண்டால் தான் நல்ல போராட்டத்தை நான் போட முடியும், ஓட்டத்தை நான் வெற்றியாக ஓட முடியும், மற்றபடி முடியாது. அப்போ அதெல்லாம் முக்கியம். அப்போ அதில் உறுதியாக்கி கொண்டு தான் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். அடுத்த 21 வசனம் சொல், யூதாயிலே தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு. பாருங்கள், அது என்ன தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு? அது என்னண்டா, இன்றைக்கு நாம் கர்த்தருக்குன்னு பல காரியத்தை செய்கிறோம். எப்படி செய்கிறோம் என்றால் கர்த்தர் மேலுள்ள அன்பு நிமித்தமாக அல்ல, பழக்க வழக்கம் அது நிமித்தமாக தான் நாம் செய்கிறோம். ஜெபம் பண்ணுவதிலிருந்து, ஊழியம் செய்வதிலிருந்து, வேதத்தை வாசிப்பதிலிருந்து ஒரு பழக்கப்பட்ட ஜெபத்தையும் பழக்கப்பட்ட காரியங்களை தான் நாம் செய்கிறோம். ஆனால் இதில் என்ன சொல்லுகிறேன்னா, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு. அப்போ உண்மையாக நான் தேவன் மேல் அன்புள்ளவனாக இருந்தால் என்னை நான் காத்துக்கொள்வேன். அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு, அவரை வேதனைப்படுத்தாதபடிக்கு, அவருக்கு பிரியமான செய்வதே என்னுடைய நோக்கமாக இருக்கும். அப்போ இன்றைக்கு தேவன் மேல் அந்த அன்பு இல்லாதபடியால் தான் இன்றைக்கு நாம் பழக்கப்பட்ட காரியத்தை செய்து கொண்டு கடமைக்காக நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ தேவன் மேல் அந்த அன்பு வேண்டும். அந்த சங்கீதம் 63 நாங்கள் பார்க்குறோம், ஆத்தும தாகம் அது இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஆத்தும தாகம் இருந்தது, ஆனால் இப்போ அது இல்லாமல் போய்விட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அன்பு தேவை. அதான் ஆதிய அன்பு அங்கே பார்க்குறோம். இப்போ இந்த அன்பு முக்கியம். அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த அன்பிலே தான் நாம் என்ன செய்யணும்னா நம்மை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், நம்மை காத்து கொள்ள வேண்டும். அதான் நாங்கள் பார்த்த வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை என்ன சொல்லுகிறதுண்டா, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர் எனக்கு குறை உண்டு. பாருங்க, அப்போ ஆதி அன்பு இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி தான், இந்த நிலைமை தான் நம்முடைய வாழ்க்கையும். பாருங்க, எபிரேய சபையில் இருக்கிற மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும் இன்றைக்கு இருக்கிறது. ஆதியிலிருந்து அன்பு நமக்கு இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கெல்லாம் கடமைக்காகவும் பழக்க வழக்கத்தினாலும் சும்மா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இங்கே சொல்லப்பட்டபடி நாம் அன்பிலே நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டேன், அதுதான் என்னை காத்துக்கொள்ளும். எனக்குள் பாவம் நெருங்கி வராதபடிக்கு, என்னை கரைப்படுத்தாதபடிக்கு தேவன் இருக்கிற அன்பு தான் என்னை காத்துக்கொள்ளும். ஆனால் இன்றைக்கு தேவன் மேல் அந்த அன்பு இல்லாதபடியால் தான் இன்றைக்கு சத்துரு நம்மை நடத்துகிறத நான் இடம் கொடுக்கிறோம். பாருங்க, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அப்போ அந்த இரக்கத்தை எதுக்காகவா? நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக. பாருங்க, எவ்வளோ காரியத்தை நாம் பார்க்கிறோம் என்று பாருங்கள். பாருங்கள், இதுதான் இந்த காரியங்கள். அப்போ இதோட நான் செய்தி நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்கள், ஆவி கேட்டபடி நடக்க நான் என்ன செய்வேன் மற்ற நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். முதலாவது உன்னதத்திலிருந்து வரும் பலனாலே நான் தரிப்பிக்கப்பட வேண்டும். அப்போ அவருடைய பலன் இல்லாமல் இந்த உலகத்தில் நான் பரிசுத்தமாய் வாழ முடியாது. ரெண்டாவது சத்திய ஆவியானவர் என்றென்றைக்கும் என்னோடு இருக்க வேண்டும், அது முக்கியம். அவர் எனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும், அவர் எனக்குள் உலாவ வேண்டும், அவர் என்றென்றும் எனக்குள் இருக்க வேண்டும். அப்போ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில முக்கியம். மூன்றாவது ஆவியானவராலே நிறைந்த ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். அப்போஸ்தலர்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அதான் அவங்களுடைய கைகளினால் அற்புதங்களும் அடையாளம் கர்த்தர் செய்தார். அதான் ஜனங்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிட்டுன்னு நாங்கள் பார்க்குறோம்.
பிலிப்புவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆவியானவராலே அங்கே கொண்டு செல்லப்பட்டார். ஆவியானவர் அவரை எடுத்து உடனே சொல்கிறார், அங்கே கந்தையோட மந்திரி வருகிறான், அவனை போய் சந்தி என்று சொல்லி ஞானசம் எடுத்த பிற்பாடு பிலிப்பை காணவில்லை, ஆவியான் கொண்டு போய் விட்டார். அப்படித்தான் ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். அதான் ஆவியினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு முக்கியம். அப்படி இருந்தால் தான் என்னுடைய ஜெபத்தில் ஒரு மாற்றம் வரும், என்னுடைய ஊழியத்தில் ஒரு மாற்றம் வரும், என்னுடைய பிரசங்கத்தில் ஒரு மாற்றம் வரும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகும். சாட்சியாயினால் இருக்க முடியும். அதுக்கு என்ன காரணம்? ஆவி நிறைந்த ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் நம்மை கூப்பிடுகிறார். அப்போ நான் ஆவி கேட்டபடி நடக்க வேண்டும் என்றால் இந்த 3 காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். பாருங்கள் எவ்வளோ நல்ல காரியங்கள். அப்போ இந்த 3 காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது இந்த உலகத்திலே நான் ஆவி கேட்டபடி நடக்க முடியும். பாருங்கள், ஆவி கேட்டபடி நடக்காட்ட என்ன நடக்கும்? மாம்சத்துக்கு கேட்டபடி நடப்பேன். அப்போ மாம்சத்தை நடக்கிறதுக்கு எனக்கு பின்னால் யார் செயல்படுவான்? பிசாசு செயல்படுவான். அவன் தன்னுடைய கலைகளை விதைத்து கொண்டே இருப்பான். அப்போ என்னுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்கும். அதான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அடுத்த முறைக்கு புது செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.